கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்கிறார், மகிமையான தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன், யாரும் கலங்கக்கூடாது. கர்த்தர் நம்மை தேற்றுவார், யாரும் பயப்படக்கூடாது. திடன் கொண்டு பலன் கொண்டு என்னை நோக்கி காத்திருக்கணும். சோர்ந்திடாமல் தினம் தினம் ஜெபம் செய்யுங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுடைய மனதின் வலிகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே மாற்றி போடுவார். தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். அவருக்காக காத்திருந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து உன்னுடைய காரியத்தை அவரிடத்தில் சொல்லு. ஆமென். அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். ஏசப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நீங்கள் என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்பீங்களா? கேளுங்க, என்ன கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கேளுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களிடத்தில் அவர் பேசுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான், உங்களுக்காக தான். யார் மன ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த இடத்துல இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுக்காக தான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய கலக்கத்தை போக்குவேன், உன் கஷ்டத்தை நீக்குவேன், உனக்கு இனிமேல் பயமே இருக்காது. ஆமென். உன் வாழ்க்கை பயணத்தில் இனி நான் உன்னோடு தான் இருக்க போகிறேன். நீ ஒவ்வொரு நாளும் நடக்கிற பாதையை தினம் தினம் உனக்கு நான் காட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணுமா? சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கணும், கவலைப்படக்கூடாது. ஆமென், ஆமென்.